காமான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு அவங்க ஒரு கிறிஸ்டலை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அவங்களுடைய இஷ்ட தெய்வம் இல்லை யூனிவர்ஸை வந்து வேண்டிட்டோம். பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு பொருளாதாரம் இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? ஸோ பைல் நம்பர் 1 இந்த வாரம் இவங்களுக்கு பணம் சார்ந்த பொருள் சார்ந்த விஷயங்களில் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விஷயங்களில் அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுடைய திருமண வாழ்க்கை இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? ஸோ இவங்களுக்கான திருமண வாழ்க்கை பார்க்கும்போது கொஞ்சம் வந்து கான்ஃப்ளிக்ட் இருக்கும், அதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். பைல் நம்பர் 3 சூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு யூனிவர்ஸ் மெசேஜ் என்ன வந்திருக்கு? இவங்களுக்கு யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்களுக்கு வாழ்க்கையில் இது வரைக்கும் ஏதாவது ஒரு லாஸ் ஆகிருக்கு, ஏதாவது வருத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்குன்னா ஸோ அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான யோசனைகளை இனிமேல் அவங்க வந்து பார்க்கணும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணல்ல டாரோ கார்ட் ரீடர் சாரா மேம் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ இந்த ஜூன் மாதம் 4வது வாரத்திற்கான ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் சார். ஓகே மேம், ஜூன் 4வது வாரம். ஸோ இந்த வாரம் நம்முடைய நேயர்களுக்கு, இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு காதல், திருமண வாழ்க்கை, பொருளாதாரம், கல்வி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பைல் செலெக்ஷன் பார்த்துடலாம். பைல் நம்பர் 1 ப்ளூ கலர் கிறிஸ்டல், பைல் நம்பர் 2 பிளாக் கலர் கிறிஸ்டல், பைல் நம்பர் 3 ஒயிட் கலர் கிறிஸ்டல். ஸோ அந்த 3 கிறிஸ்டலில் எந்த கிறிஸ்டல் அவங்க சூஸ் பண்ணணுன்றதை கண்ணை மூடி ஒரு டீப் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் எடுத்துட்டு அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு ஸோ ஏதாவது ஒரு பைலை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பைல் ஒரு பைலுக்குமான ப்ரெடிக்ஷனும் நம்ம 1 by 1 வந்து பார்த்துடலாம். இவங்க செலக்ட் பண்ண பைலுக்கான ரீடிங் வந்து டைரெக்டாக அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணியிருக்கவங்க உங்களுக்கான ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு பொருளாதாரம் இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? ஸோ பைல் நம்பர் 1 இந்த வாரம் இவங்களுக்கு பணம் சார்ந்த பொருள் சார்ந்த விஷயங்களில் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விஷயங்களில் அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். ரொம்ப மாதங்களாக ரொம்ப வருடங்களாக காத்துட்டு இருந்த ஒரு பணம் வந்து அவங்க கைக்கு வரும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்தாங்கன்னா, இந்த வாரம் பொறுமையாக இருந்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி சில மாதங்களாக காத்துட்டு இருந்த அந்த சில பணம் ரீதியான விஷயங்களும் இந்த வாரம் பொறுமையாக இருக்கிறதால அவங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கை கொடுக்கும். காதல் வாழ்க்கை இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? ஸோ இவங்களுக்கு வந்து காதல் வாழ்க்கை இந்த வாரம் இவங்களுடைய ஃபேமிலியில் தெரியப்படுத்துறதுக்கான ஒரு வாரமாக இருக்கும். ஸோ ஃபேமிலியில் வந்து தெரியப்படுத்தி அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக நினைக்கிறாங்கன்னா இந்த வாரம் அதற்கான ப்ராசஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்னு இருக்குது. அண்ட் ரிலேஷன்ஷிப் லவ் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து ஏற்படும் இந்த வாரம் அப்படின்னு இருக்குது. ஓகே, ஃபைல் நம்பர் 1 சூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு திருமண வாழ்க்கை இந்த வாரம் எப்படி இருக்கும்? ஸோ இவங்களுக்கு திருமண வாழ்க்கை வந்து கொஞ்சம் செல்ஃப் அப்சர்வேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னா எதனால பிரச்சனை ஏற்பட்டது நம்மளுக்கும் பார்ட்னருக்கும், ஸோ அவங்களுடைய தேவை தான் நம்ம சைடில் இருந்து என்ன, நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அட் த சேம் டைம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாகவும் இருப்பாங்க, கொஞ்சம் ஃபீல் சேட்னஸும் இருக்கும் அவங்களுக்கு இந்த வாரம். ஓகே மேம், அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கல்வி இந்த வீக் எப்படி இருக்க போகுது? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வாரம் மிகப்பெரிய சேலஞ்சஸ் வந்து ஏற்படும். டாஸ்க் நிறைய கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். மனதளவில் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும். ஸோ எடுத்தது கரெக்டு தானா இல்லை தப்பா, வேறு எதாவது மாற்றலாமான்னு அந்த மாதிரியான ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து இருக்கும், கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். பட் மோரோவர் அதை கொஞ்சம் உட்காந்து யோசிச்சாங்க, அதற்கான ஒரு சரியான ப்ராப்பரான கைடன்ஸ் எடுத்தாங்கன்னா அது ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும். அடுத்ததாக பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு யூனிவர்ஸ் மெசேஜ் என்ன வந்திருக்கு? ஸோ யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இந்த வாரம் மனதளவில் ரொம்ப தெளிவாக இருக்கணும், ஷார்ப் மைண்டடாக இருக்கணும், கிளாரிட்டியாக வந்து யோசிக்கணும். அந்த மாதிரியான ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு சம்மந்தப்பட்ட பர்சன்ஸ்கிட்டையும் சில நபர்கள்கிட்டையும் கம்யூனிகேட் வந்து பண்ணணும். அதே மாதிரி பேசுகிற வார்த்தைகளில் ரொம்ப தெளிவாக இருக்கணும், கம்யூனிகேஷன்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு இருக்குது. அண்ட் ஒரு சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லதாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜ் வருது.
ஸோ பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்க இந்த வீக் உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவ் வீக் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க இருக்குது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த வாரம் பொருளாதாரம் எப்படி இருக்க போகுதுன்னு? ஸோ பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு பொருளாதாரம் வந்து ஏதோ ஒரு உள்ளுணர்வு அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். இந்த விஷயத்த பண்ணால் நம்மளுக்கு பணம் ரீதியான பிரச்சனைகள் கிளியர் ஆகும், அண்ட் இதை தொட்டால் நம்மளுக்கு பண ரீதியான பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்றது. ஸோ அந்த ஒரு மனக்கலக்கத்துக்கெலாம் ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ மனசை அலப்பாய விடக்கூடாது. பண விஷயங்களில் ரொம்ப கண்ட்ரோல்டாக வச்சுக்கிட்டா வரக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகளை கூட தவிர்த்துடலாம். அடுத்ததா பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு காதல் வாழ்க்கை இந்த வாரம் என்ன மாதிரி இருக்க போகுது? ஸோ இவங்களுக்கு காதல் வாழ்க்கை ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இந்த வாரம் அமையும் அப்படின்னு இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். ஸோ நோ கான்டாக்டில் இருக்காங்க, ஆல்மோஸ்ட் பிரேக்கப் லெவலில் போயிட்டாங்கன்னா அகெயின் ஒரு ரீகன்சிலேஷன் நடக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸும் ஸ்டார்ட் ஆகும். அதற்கான ஒரு ஹோப்பும் இவங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுடைய திருமண வாழ்க்கை இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? ஸோ இவங்களுக்கான திருமண வாழ்க்கை பார்க்கும்போது கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் இருக்கும், அதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம், ப்ராப்பராக நம்ம பார்ட்னருக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத கூட கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இமோஷ்னலி கொஞ்சம் இம்பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால அதை இமோஷன்ஸை சரி செய்யறதுக்கான ப்ராசஸ் பண்ணாங்கன்னா ஆப்வியஸ்லி அவங்களுடைய பார்ட்னர்ஸ் அந்த விஷயங்களும் கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கல்வி இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கல்வி இந்த வாரம் நல்லா இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். அவங்களுடைய ஸ்கில்ஸை காட்டக்கூடிய வகையில் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சில விஷயங்களை டீட்டெயில்டாக அவங்க கற்றுப்பாங்க. அந்த லேர்னிங் ப்ராக்ரஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ அப்கிரேட் ஆகிறதுக்கான ஒரு ப்ராசஸும் நடக்கும். அடுத்ததாக பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் மெசேஜ் என்ன வந்திருக்கு? ஸோ இவங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ் பார்க்கும்போது இந்த வாரம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி இல்லை மனசுக்கு பிடிச்சவங்களோட நல்ல ஒரு கம்யூனிகேஷன்ஸை அவங்க பில்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. ஏதாவது செலிப்ரேஷன், பார்ட்டி, ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்கிறது அவங்களுடைய இமோஷ்னலி அவங்க கொஞ்சம் நல்லா இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ தனிமையை குறைச்சிக்கிட்டு மற்றவங்களோட கொஞ்சம் கேதரிங்காக இருக்கிறது நல்லாயிருக்கும். அண்ட் யூனிவர்ஸ் கனெக்டடாக ஒரு நேச்சர் கனெக்டடான பிளேஸ்க்கு போயிட்டு வர்றதும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு. பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களும் உங்களுக்கு இந்த வாரத்திற்கான ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவ் வீக் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பைல் நம்பர் 3 சூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ப்ரெடிக்ஷன்ஸாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பைல் நம்பர் 3 சூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு பொருளாதாரம் இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? ஸோ இந்த வாரம் இவங்களுக்கு பொருளாதாரம், பணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும். ஒரு விஷயத்து மேலே இன்ஸ்பயர் ஆகி ஸோ அதுக்காக நம்ம சம்பாதிக்கணும், அதற்காக பணத்தை ஈட்டணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பொருள் சார்ந்து கூட அந்த இன்ஸ்பிரேஷன் வரலாம். என்னால் சம்பாதிக்க முடியாதா, என்னால் இந்த விஷயத்தை அடைய முடியாதா, செய்ய முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரு துடிப்பு அவங்களுக்கு ஏற்படும், இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஓகே, அடுத்ததாக பைல் நம்பர் 3 சூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு லவ் லைஃப், காதல் வாழ்க்கை இந்த வாரம் என்ன மாதிரி இருக்க போகுது? ஸோ பைல் நம்பர் 3 இவங்களுக்கான காதல் வாழ்க்கை பார்க்கும்போது இந்த வாரம் ஒரு பெரிய ரியலைசேஷன் நடக்கும், மேஜரான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுக்கு நடக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் தனித்துவமாக இயங்கிறதுக்கு இது வரைக்கும் அவங்களுடைய லவ் பார்ட்னர் சொல்கிறத மட்டும் கேட்டு அதற்கேற்ற மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போனவங்க இந்த வாரம் தனித்து இயங்குவாங்க. அதாவது இவங்க சொல்கிறத அவங்க கேட்குற மாதிரியான சில ப்ராசஸை மேற்கொள்வாங்க. அந்த அளவுக்கு ஒரு இண்டிபெண்ட்டாக மாறுவாங்க அப்படின்னு இருக்குது. அடுத்ததாக பைல் நம்பர் 3 சூஸ் பண்ணியிருக்கவங்களுடைய திருமண வாழ்க்கை இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? ஸோ இவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு ரெக்கவரி கிடைக்கும். இவங்களுக்கும் இவங்க பார்ட்னருக்கும் மனதால் ஒரு பிரச்சனை இருக்குது, நிறைய மனக்காயங்கள் ஏற்பட்டிருக்கு, மற்றவங்களும் இவங்களை காயப்படுத்திருக்காங்கன்ற போது அதுலேருந்து ஒரு ரெக்கவரி கிடைக்கும். இவங்களோ இவங்க பார்ட்னரோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ரெக்கவரியை கொடுப்பாங்க. கொஞ்சம் எல்லாமே நெகட்டிவிட்டி எல்லாம் ரிலீஸ் ஆகிற மாதிரி உணர்வாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் இவங்க 2 பேருக்குள்ளே இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடக்கும். இவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அடுத்ததாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வாரம் கல்வி சம்மந்தமாக என்ன மாதிரி இருக்கு? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும். கல்வி சார்ந்து அவங்களுடைய படிப்பு சார்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தை ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க, சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க படிப்பு சார்ந்து அப்படின்னும் போது அதுக்கான ரெக்கக்னேஷன் இந்த வாரம் கிடைக்கும். அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், வெளியூர் சார்ந்த படிப்பு விஷயங்கள்லாம் கை கொடுக்கும் இந்த வாரம். அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. அடுத்ததாக பைல் நம்பர் 3 சூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு யூனிவர்ஸ் மெசேஜ் என்ன வந்திருக்கு?
இவங்களுக்கு யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்களுக்கு வாழ்க்கையில இது வரைக்கும் ஏதாவது ஒரு லாஸ் ஆயிருக்கு, ஏதாவது வருத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்குன்னா, ஸோ அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான யோசனைகளை இனிமே அவங்க வந்து பார்க்கணும். ஆக்சுவலாக யூனிவர்ஸ் வந்து அதற்கான வழியை வந்து அவங்களுக்கு இந்த வாரம் கொடுக்க இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களும் மனதால் அதற்கான ஒரு வழியை தேடுற மாதிரியான ஒரு மைண்ட் செட் அமைச்சிட்டானா, அந்த யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த வழி சைனை வந்து அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதனால் அந்த ப்ராப்ளத்துலேருந்து அவங்களால ரெக்கவர் ஆக முடியும். ஸோ இதுதான் யூனிவர்ஸ் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ பைல் நம்பர் 3 சூஸ் பண்ணவங்களும் இந்த வாரம் உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவ் வீக் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி மேம். நன்றி. வேலை வேண்டுமா? உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள். 10th 12th டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை, உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 ரூபாய் முதல் 30,000 வரை பெறலாம். பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.